வணக்கம். ஒரு வழியாக மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாலாம் முடிச்சு கடமையெல்லாம் போட்டு ஓட்டு போட்டுட்டு நிம்மதியா வந்து உட்காந்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனாலும் ஓட்டு போட்டவைகள்லாம் வந்து எங்க பாஸ் இன்னும் 10 நாள் ஒரே பக்கு பக்கு திக்கு திக்குன்னு நம்ம ஓட்டு போட்ட கட்சி ஜெயிச்சிருமா அப்படின்ற அந்த பதப்பதப்பிலே வச்சிருக்காங்களே பாஸ். நீ யாருக்கு ஓட்டு போட்ட? உன் சின்ன தென்னை மரத்துக்கு தானே போட்டிருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. புரியுது, அந்த டென்ஷனும் எனக்கு புரியுது. அப்பதான் நான் யோசிச்சு பார்த்தேன், எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து இந்த சர்வே பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்லாம் வந்து டிசைனா ப்ரெடிக்ட் பண்ணாங்க. டிஎம்கேவுக்கு 112 சீட்டு, ஏடிஎம்கேவுக்கு 150 சீட்டு, இவருக்கு 5 சீட்டு, இவருக்கு 10 சீட்டு, டிவிக்கே 10 சீட்டு, 18%, 20%. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ அப்படின்னு நிறைய ப்ரெடிக்ட் பண்ணாங்க பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்லாம். நான் நம்ம யோசிச்சு பார்த்தேன், சரி ஜோசியக்காரங்களாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு தேடலாவா அப்படின்னு. மூக்கு புடப்பா இருந்தப்போ ஒரு வேலை பார்த்துச்சு. அதனால ஜோசியக்காரங்களாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை போடுவோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சடி. ரைட், முதல்ல யாரு அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி நடுவில் நீங்க பேசாம சொன்னீங்க, அடுத்து மோடி ஜாதகத்தோடு ஒத்து போகிறது விஜயின் ஜாதகம் அப்படின்னு ஐபிசி தமிழ் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு பேட்டி போல ஆங்கரே ரொம்ப நேரம் பேசுறாப்ல. நீட்சி பங்கர் ராஜயோகம் செவ்வாய்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து மோடி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ராசியிலேயே சந்திரமங்கல யோகம்னு ஒன்று இருக்கும். அந்த சந்திரமங்கல யோகம் ஒரு பகுதி வந்து விஜய்க்கு இருக்கு. சொல்லுங்க. ஆனா நீச்சமாயிடும் உச்சமாயிருக்கு. அதனால போராடி தான் வரணும். ஓ, மோடி பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு, இவருக்கு அந்த யோகம் இருக்குது, பட் இருந்தாலும் போராடித்தான் அந்த சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இவன் நம்ம நாட்டுக்கு பிரதம மந்திரியா வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. ரைட்டு, அடுத்தது யார் அப்படின்றத ப்ரெடிக்ஷன் பார்ப்போமா? வணக்கம். இது வரைக்கும் உங்களை நான் பார்த்ததே இல்லையே, ஒரு டிவியில கூட, ஒரு யூடியூப் சேனல்ல கூட வணக்கம் இருந்தாலும். இப்படியே வந்து சட்டசபை தேர்தலில் டிஎம்கே தான் ஆட்சியை பிடிக்கும், திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் ஆட்சிக்கு வருவார் என்று பிரச்சனை ரீதியாக கணித்திருந்தேன். அதே மாதிரி அப்படியா 2021 இவர் கணிச்சிருந்தாரா? எனக்கு தெரியாம போச்சேப்பா. என்னுடைய பிரச்சனை வெற்றி பெற்றது, டிஎம்கே ஆட்சி நடத்தி வருகிறது. அடுத்து 2026 நடக்கக்கூடிய சட்டசபை தேர்தலில் யார் முதல்வர்? ரிஷப லக்னம், ராசி கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம், லக்னத்தில் 2 கேது, 8 ராகு, 7 செவ்வாய், 6 ஐயோ மேட்ருக்கு வாங்க, நீங்க இதெல்லாம் நமக்கு புரியாது. உச்சனின் வீட்டில் அமர்ந்த 10ஆம் இடத்தில் புதன், உச்சனி வீட்டில் அமர்ந்த புதன் திசையும் 2026 நடக்கக்கூடிய தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் முதல்வர் ஆவார் அப்படின்ட்டு இப்போ வந்து ஸ்டாலின் சாக்கா இருப்பார். நான் கூட மறுபடியும் ஒரு ஸ்டாலினுக்கு தான் சொல்ல போறாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இவர் எடப்பாடி அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காரு. மிஸ்டர் ராஜா, உங்களை நோட் பண்றேன், மே 4க்கு அப்புறம் உங்க எல்லாரையுமே வந்து நான் சந்திக்கிறேன். அடுத்ததாக யார் அப்படின்னு பார்ப்போம். ஓகே சார், இப்போ பயங்கரமான எதிர்பார்ப்போட இருக்கக்கூடிய 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கும் சார்? ஒரு சின்ன முன்னோட்டம் மாதிரி அந்த மாதிரி. ஐயோ இவரா எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். ஐயோ இவரா, நானே சொல்றேன் அப்படின்னு தான் எதுவும் சொல்லுவாரு. பட் இருந்தாலும் அது அவரு பாடுறது நம்ம கேட்க வேணாம், டைரக்டா நம்ம ஃபைனலா போயிடலாம். ஆனா ஆளுங்கட்சி வந்து ஆல்ரெடி அவங்க வந்து செயல்பாடுகள் நல்லா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கேட்டுக்க, இந்த செயல்பாடுகள் நல்லா பண்ண சொல்ல அவங்க வெற்றியை நோக்கி போயிட்டு. சோ அடுத்தது நடிகரா இருக்கக்கூடிய கட்சி எது நோக்கி வந்து அப்புறம் ஓகே, இவர் சொல்றதுல நம்ம என்ன புரியுதுன்னா, ஆளுங்கட்சி ரீடைன் பண்ணுவாங்க, நடிகராக இருக்கக்கூடிய அந்த டிவிகே அப்படின்னு எதிர்கட்சியாக வரும் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லி இருக்கிறாரு. நீ அப்படி வரியா? நம்ம அவரு இவரு பேர் தெரியல. அடுத்ததாக அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் யார் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாப்போமா? அதுக்கப்புறம் விஜயோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க பக்கத்துல இருந்து. ஒருவேளை அவர் வந்தாலும் அங்க வாய்ப்பு இல்லை, இல்லைன்னா பாதி விட்டுட்டு பாதியில மிஸ் ஆயிடுவாரு, பாதிலேயே வந்து வேற ஒரு முடிவு எடுப்பாரு அப்படின்றது. இந்த 3 பேருக்கும் இந்த 26ல வாய்ப்பு இல்லை. விஜய்க்கு வாய்ப்பு இல்லை.
ஒன்று பாதியாக வரும் இல்லை பாதியில் மிஸ் ஆயிடுவார் அப்படின்னு இந்த ஜோசியர் ஐபிசி பக்தி அப்படின்னு ஒரு சேனலில் சொல்லியிருக்கிறாரு. வாங்க இப்போ அடுத்த ஜோசியருக்கு போவோம். அதாவது அவர் வரணுன்றதுல இவர் தான் ஹைலைட்டு. இவர் தான் நம்ம ஜோசியர்களோட சூப்பர் ஸ்டாரே இவர் தான். விஜய்க்கு முதல்வர் யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. விருப்பப்பட்டு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எல்லாமே ஆரம்பிச்சிருக்காரு, கொடி கொடுத்துருக்காரு, எல்லாமே கொடுத்துருக்காரு. இப்போ கொள்கைகள் வராரு, இப்போ அவருடைய முதல்ல ஆரம்பிக்கிறதுல பெரியார் இதுக்கு போறாரு வராரு, இதெல்லாம் ஆரம்பிச்சு. நீங்க ஜோதிடத்துல கேட்கறதுனால 26 மே 2025 வரைக்கும் அவருக்கு நிறைய தடைகள் காணும். ஆமா சார், 26 மே சார், செப்டம்பர் வரைக்குமே பெரிய தடை சார். டிசம்பர் 25 வரைக்கும் பயங்கரமான தடையில சார் அவருக்கு அப்படின்ற மாதிரி பின்வாங்கவும் வாய்ப்பு இருக்குன்னு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்காரு. அவர் பின் வாங்கல, இப்போ வரைக்கும் ரேஸ்ல இருக்காரு, திரும்பி போற ஐடியாவே இல்ல அப்படின்றதையும் நம்ம இந்த டைம்ல சொல்லி ஆகணும். ஒரு விஷயம் நிறைய தடை வந்திருக்குது. அடுத்ததாக என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். கடந்த 10 வருஷமா அவருக்கு சுக்கரதசை. சுக்கரதசைனால கொட்டோன்னு சொல்லிட்டும் இந்த சுக்கரதசையை பொறுத்தளவு இன்னும் 10 வருஷத்துக்கு அவருக்கு பாக்கி இருக்கு. அப்ப இன்னும் 10 வருஷத்துக்கு பாக்கி இருக்கு அப்படின்றனால ஒண்ணு இந்த வாட்டி சிஎம் ஆகலாம், இல்ல இந்த வாட்டி மிஸ் ஆனா அடுத்த வாட்டியும் சிஎம் ஆகலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார்? ஒரு பேர் புகழோட வாழ்வார் அப்படிங்கறது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா சௌக்கியமா வாழ்றதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய விஷயம். கரெக்ட், நீங்க இதை சொல்லவே ஆடவே எங்க நிம்மதியா வாழ விடுறாங்க. பிரச்சாரத்துக்கு போனா 300 பைக்கு வண்டி சுத்தி நிம்மதியாக பிரச்சாரம் பண்ண உள்ளே ஆவற, அது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு. பைக்ல போறவங்களும் சரி, எதிர்கட்சி எல்லா கட்சியில இருக்கிறவங்களும் ரவுண்டு கிட்டு அடிக்கிறாங்க சார். அது உண்மை சார். சார் இவரு நோட் பண்ணி வைக்கணும், கரெக்டா சொல்றாரு இவரு. அடுத்ததாக பிஜேபி ஆட்சிக்கு வருமா? பிஜேபி தமிழ்நாட்டுல வந்து இப்ப சப்போஸ் ஒரு 70 சீட்டு வின் பண்ணுது. 70 சீட்டா? சரி, எலெக்ஷன்ல வந்து அமைக்க முடியுமானா முடியாது. டிஎம்கே ஏடிஎம்கே கூட ஒன்னா கூட்டு சேர்த்துப்பாங்க. என்ன சார் சொல்றீங்க? நடந்தாலும் நடக்கும் சார், நான் இதை நம்புறேன் சார். பிஜேபி தமிழ்நாட்டுல எஸ்டாப்ளிஷ் ஆறது வந்து வெரி வெரி டிஃபிகல்ட். சோ அதனால ஒரு நாள் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கை கோர்த்து கவர்மெண்ட் அமைக்கும். ஏண்டா பேச்சு முடிச்சலாமா? மார்க் மை வேர்ட்ஸ். இது வந்து ஐயோ சார், இது நினைச்சேன் சார், நான் நினைச்சேன் சார். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. ஜோசியமே இல்லாம சும்மா ஒரு நாள் நான் வந்து விட்டத்தை பார்த்து படுத்துக்கிட்டு இருக்கிறப்ப இதை யோசிச்சேன். ஒருவேளை இந்த எலெக்ஷன்ல யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காம போனா, அப்போ விஜய் வந்து ஒரு கொஞ்சம் சீட்டு எடுத்துருக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல பேசாம மாப்பிள்ள நீயும் நானும் ஒண்ணு சேர்த்துக்கலாமே அப்படின்னு டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் என்னதான் இருந்தாலும் தாயும் பிள்ளையும் ஒண்ணுதானே, நம்ம எல்லாம் ஒண்ணுத்துக்குள்ள ஒண்ணுதானே அப்படின்னு ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி நடக்கிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இருக்குன்னு சாதாரண இந்த மனுஷனுக்கே தெரியறப்போ ஜோசியர் இவருக்கு தெரியாதா? அடுத்தது கடகராசி விஜய்க்கு. மேட்ருக்கு வாங்க. அதிபதி பாத்தீங்கன்னா செவ்வாய் 9ஆம் அதிபதி குரு. 5, 9 தான் ஜாதகத்துக்கு ரொம்ப வலுவா இருக்கும். ஓகே. செவ்வாயோட கலர் சிவப்பு கலர் சார். லோகோ கூட மாத்திருக்கேன் சார். 9ஆம் அதிபதி குருவோட கலர் பாத்தீங்கன்னா மஞ்சள் சார். அதுவும் நம்ம கலர்ல வச்சிருந்தேன் சார், நம்ம சேனல் கலர் இருக்கு சார். கொடி எங்க மேட்ச் ஆகுதா? ஆகுதே சார். அவர் கொடிக்கு அந்த கலர் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பின்னாடி ஒரு அஸ்ட்ராலஜரா ஹெல்ப் பண்ற மாதிரி வாய்ப்பு தான் இருக்கு. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுப்பா. அப்ப நம்மளுடைய சேனல் லோகோவும் டிவிகே கலரும் எதேச்சியா தான் ஒன்னா இருக்கா? ரைட், ஓகே. அடுத்த ஜோதிடர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். பார்த்துருக்கோம். அதுபோல இவருடைய வாழ்க்கையும் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் படம் நடிப்பார். இப்ப நீங்க கேட்டீங்க 2024 3ஆவது வருஷத்துக்கு மேல கண்டிப்பா நீங்க சொன்ன 68 படம் வந்து ரிலீஸ் ஆகும். ஓ, இது கோட்டே முந்திருச்சே சார். நீங்க ஜனநாயகன் பத்தி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பலத்தை காமிக்க இருக்கிறார். தன்னுடைய அரசியல் கட்சியுடைய சின்னங்களை பற்றியும் எல்லா தன்னுடைய பலம், மக்கள் பலத்தை வந்து காமிப்பார். ஆனால் அதில் அவர் வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு குறைவு. 2026 இவர் வெற்றி பெறறதுக்கு வாய்ப்பு குறைவு, ஆனா பலத்தை காமிப்பாரு அப்படின்னு சொல்றாரு. பாப்போம். அவரை தேடி எல்லோரும் வருவாங்க. 2030 எப்படி மத்திய அரசுல எப்படி வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு பெரிய புகழ் இருக்கிறதோ, அது போல நம்மளுடைய தமிழ் மாநிலத்துல இவருடைய பெயரானது அவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஃபேமஸ் ஆன ஒரு இதா வந்து வரும். ஏன்னா இவர் வந்து கன்னியா லக்னங்கிறதுனால. ஓகே சார், பயங்கரமான ஒரு ப்ரெடிக்ஷன் இவரும் சொல்லி இருக்கிறாரு. 2026 பலம் நிரூபிச்சிட்டார். எஸ், போறவனெல்லாம் கூட்டம் தான்.
ஆனால் ஆட்சியை பிடிப்பாரான்ற டவுட்டு. ஆனால் 2030 அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷனை போட்டிருக்கிறாரு இந்த ஜோதிடர். ரைட், இதெல்லாம் தான் நம்ம வந்து ஜோதிடரோட ப்ரெடிக்ஷன் உட்காந்து தேடி கண்டுபிடிச்சு அள்ளி போட்டு வந்து உங்களுக்காக வந்திருக்கேன். ஸோ மே 4ஆம் தேதி இதில் எந்த ஜோதிடர்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க, இல்லை ஓரளவு கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது மே 4ஆம் தேதி தெரிஞ்சு போயிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல போடுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது, ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் மறக்காம டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற ஆஸ்ட்ரோ டாக்ல போயிட்டு ஒரு ஜோதிட கன்சல்டேஷன், ஃப்ரீ கன்சல்டேஷன், ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன், அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க. லைவ் அஸ்ட்ராலஜர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம். அப்புறம் மறக்காம அதே தான், சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ணன் மேல கோபம் இருந்தா இந்த கோபத்தை எல்லாம் எலெக்ஷனோடய மூட்டை கட்டி வச்சிருக்கேன். அவ்வளவுதான். வட்டா.